லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் சின்ன. 2026 தேர்தல் களம் சூடு பிடிச்சிச்சு. நிறைய அதிமுகவுடைய வேட்பாளர்கள்லாம் அறிவிச்சிட்டாங்க. மிகவும் எதிர்பார்த்த நாம் தமிழிலிருந்து பிரிந்து சென்ற காளியம்மாள் அவர்களுக்கு சீட்டு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. அந்த பெயர் லிஸ்ட்டில் வரல. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்களுடைய அரசியல் வருகை எப்படி பார்க்குறீங்க? அது அவங்க நாம் தமிழர்லேருந்து வெளியே போய் பல ஆண்டுகள் ஆனாலும் சரி மறந்துட்டாங்க. நீங்கள் நாம் தமிழருங்கிறத விட மாட்டீங்க. இல்லை, அதுதான் ஞாபகம் இருக்குது எனக்கு. அப்போ நாம் தமிழருடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதா இருக்குது. நீங்கள் எந்த கட்சிக்கு போனாலும் இன்றைய தேதிக்கு நாம் தமிழர் தான் சேலபிள் கண்டென்ட் பேர் வச்சு. ஆமாம், அது மாதிரி நாம் தமிழர்லேருந்து அவர்கள் விலகி ஓராண்டுக்கு மேலே ஆயாச்சு. விலகின உடனே பல கட்சிக்கு போவாங்க. விஜய் கட்சிக்கு போவாங்க, அதிமுகவுக்கு போவாங்க, திமுக போவாங்கன்னு பல தரப்பு தகவல்கள்லாம் உலா வந்துக்கிட்டே இருந்துச்சு. நான் அந்த அக்கா அமைதியாக இருந்துட்டு இருந்தாங்க. இப்போ கடைசியாக பல இடங்களில் முயற்சி செஞ்சாங்கன்னு பல தரப்புலையும் சொல்கிறாங்க. பல இடங்களில் முயற்சி பண்ணாங்க. புசி தாவேக பக்கம் உடலை அப்படின்னு கடைசியில் இப்போ அதிமுகவில் போய் சேர்ந்துருக்காங்க. அதிமுகவில் அவர்கள் சீட்டு கிடைக்கும் எப்படியும். அதனால தான் தேர்தல் நெருக்கத்தில் டிமாண்டை வச்சு தான் அவங்க கட்சியிலே அன்றைக்கி இணைந்தாங்க அப்படின்னா வெளியில் பேசு பொருளானது. எப்படியும் அவங்களும் பத்திரிகையாளர் சந்திக்கும் போது எந்த தொகுதியில் போட்டியிடுவேன் அப்படிங்கிறத தலைமை முடிவு பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையாக தான் பேசினாங்க. ஆனால் இப்போ வந்திருக்க வேட்பாளர் பட்டியலில் அவர்களோட பேர் இல்லை. குறிப்பாக அந்த பகுதி அவர்கள் எதிர்பார்க்குற பகுதிகளில் இல்லை. அப்படிங்கும்போது இயல்பாகவே அவருக்கு சீட்டு இல்லை அப்படிங்கிறது உறுதியாகுது. இன்னொன்று, நாம் தமிழர் மாதிரி கிடையாது அதிமுக. நாம் தமிழரில் கையில் காசு இல்லையோ இல்லையோ வேட்பாளர் அறிவிப்பு வந்துடும். அதுக்கப்புறம் தான் காசு எப்பா நம்மளை வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க, எப்பா அங்கங்கே எதாவது பார்த்து போடுங்கப்பா அப்படின்னு அங்கங்கே யாராவது ஒருத்தங்க ஏன் நம்ம தொகுதியில் நிற்குப்பா, தங்கச்சினுக்கு, அண்ணனுக்காப்புல, தம்பினுக்காப்புலன்னு ஆளுக்கு அங்கங்கே இருக்கிறவங்க நிதியை திரட்டி போட்டு ஏதோ வேலை பார்ப்பாங்க. ஆனால் அதிமுக அப்படி இல்லைல்ல. அதிமுகவோ திமுகவோ எம்பிட்டு இருக்குது, அதுதான் பேசு பொருளாக இருக்கும். அதன் அடிப்படையில் அவருக்கு இந்த முறை இல்லை அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது. அவ்வளோதான். அது அப்படி தானே எடுத்துக்க முடியும். அவர்கள் எவ்வளோ செலவு பண்ணுவீங்க? எப்படியும் ஒரு 10 கோடி 15 கோடி அப்படின்னு போகும். அந்த கோடிக்கு எங்கே போகிறது? அப்போது அதனால் இல்லை. இன்னொன்று, இப்போ தான் சேர்ந்துருக்காங்க, கட்சியில் இணைஞ்சிருக்காங்க. உடனே சீட்டு கொடுத்தா அங்கே இருக்கிறவங்க ஏதாவது அங்கே இருக்கிறவங்களுடைய பிரச்சனைகள் உருவாகும். அது தேவையில்லாத சலசலப்பை உருவாக்கலாம் அப்படின்னு கூட யோசிச்சிருக்கலாம். மேபி இதை விசாரித்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர்களுக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு வாரியம், ஏதாவது ஒரு வாரியம் முக்கிய பொறுப்பு, அந்த மாதிரியான பொறுப்புகள் கொடுப்பாங்க அப்படிங்கிற வந்த பிறகு அப்படி தானே வர முடியும். அப்படி ஏதாவது நடக்கலாம் அப்படிங்கிறது. ஒருவேளை காளியம்மாள் அவர்கள் அதிமுகவுக்கு போகாமல் அவர் விஜய் பக்கம் போயிருந்தால் அவருக்கு சீட்டு உறுதியாயிருக்கும். ஆனால் அதை அங்கே உள்ளே வர்றதுக்கு குறுக்க கௌசிக் மாதிரி ஒருத்தர் இருந்துட்டு யாரும் வந்துடக்கூடாத மாதிரி தாண்டவே முடியாது. தாண்டவே முடியாது அவரை. அப்படிங்கும்போது சிக்கல். அதனால் வேறு வழி இல்லாமல் நெருக்கடியில் அதிமுகவில் போய் இணைஞ்சாங்க. எப்படியும் அதிமுகவில் சீட்டு கிடைக்கும்னு நம்பினாங்க. இல்லை. இதை பல வாராக நாம் தமிழர் தம்பிமார்கள்லாம் எல்எல்லோட பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன கேட்டால் அதெல்லாம் தேவையில்லை. அவங்க நம்ம இந்த கட்சியை விட்டு போயிட்டாங்க. ஓகே, அவர்கள் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதை எடுத்து ஒரு சிலர் பதிவாகவே போடுறாங்க. ஆமாம், திரும்ப அதை போட்டு இது பண்ண வேண்டிய அவசியம். நீங்கள் தான் அவங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்குறீங்க. இதை நம்ம பல தடவை சொன்னாலும் சில பேருக்கு புரிய மாட்டேங்குது. அதை விட்டுருங்க. அதை அவங்க பாட்டுக்கு அவங்களுக்கு என்ன தோணுது. நம்ம உரையாடலுங்கிறது நம்ம மீடியாக்காரங்க, பத்திரிகைக்காரங்க நம்ம உரையாடுறோம். ஆனால் அவரை விமர்சிக்கும்படியாக ஏன் எழுதிக்கிட்டு இருக்கீங்க, எதுக்கு சீண்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதான் நம்ம சொல்ல வர்றது. கடந்து போகிறது நல்லது. அது இல்லாமல் தேவையில்லாமல் எதிரிகளை உருவாக்காதீர்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா எல்லாருக்கும் எல்லா தகவலும் தெரியும். எந்த தகவல் யார் பேசணும், பேசாமல் கடந்து போகணும் அப்படிங்கிறதெல்லாம் பலருக்கும் தெரிஞ்சது தான். அப்படிங்கும்போது உங்களுக்கான எதிரிகளுடைய எண்ணிக்கையை உருவாக்கிட்டு இருக்காதீங்க. வெளியே போகிறாங்களா, ஓகே அப்படின்னு அனுப்பி நல்லபடியாக போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வைங்க. அதுதான் முக்கியமானது. ஒட்டுமொத்தத்தில் இந்த இதில் காளியம்மாள் அவர்கள் எதிர்பார்த்தது நடக்கவில்லை. அதுதான். காளியம்மாள் அவர்களுக்கு எதிர்பார்த்தது நடக்கல, ஓகே. அதுக்கு முன்னாடி சேர்ந்த பேராசிரியர் என்று சொல்லப்படக்கூடிய திரு கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு சீட்டு இது வரைக்கும் வழங்கலை. அந்த பெயர் லிஸ்ட்டில் அவர் இல்லை. இதே மாதிரி திமுகவில் சேர்ந்த ராஜீவ்காந்தி அவர்களுக்கும் சீட்டு கிடைக்குமா அப்படின்ற ஒரு ஐயத்தில் தான் இருக்கிறேன் அப்படின்னு அவர் தரப்புலாம் சொல்லியிருக்காங்க. அதாவது பெரும்பாலும் நாம் தமிழ்லேருந்து நிறைய பேர் இந்த மாவட்ட செயலர் அமைப்பாளர்லாம் பிரிஞ்சு போனாங்க.
அவங்களாம் எங்கே போனாங்கன்னே தெரியல, ஆள் அட்ரஸே காணாம போயிட்டாங்க. அவங்க நாம் தமிழர்லேருந்து பிரிஞ்சதுனால தான் அப்போ செய்தி. அதான் செய்தி, கடைசி செய்தி. அதான் கடைசி செய்தி. எப்பா சேர்த்தாச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவர்கள் நாம் தமிழர் அல்லாமல் வேற ஒரு இயக்கத்தில் இருந்தால் அது வந்து செய்தி கிடையாது. அந்த அவர்களுக்கான பிரிந்து வந்தோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கிரெடிட்டு அப்படின்னா அந்த ஒரு செய்தி தான். அதுக்கு தான் அவங்க கூப்பிட்டாங்க, சேர்த்தாங்க, முடிஞ்சு போச்சு. இல்லை, கல்யாண சுந்தரத்துக்கும் அதே காளியம்மாளுக்கு சொல்லப்பட்ட விஷயம்தான் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் பொதுவாக பணம் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான பெரிய பெரிய கட்சிகள்லாம் சீட்டு வாங்க முடியுமா? இவங்களுக்கு அறிவியல் தளத்துலேயும் நல்ல ஒரு பேச்சு திறமையும், அரசியல் களத்தில் மக்களுடைய நல்ல தொடர்பு கொண்ட இந்த மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் வாய்ப்பு நியாயப்படி கொடுத்துருக்கணும். கல்யாண சுந்தரத்துக்கும் காளியம்மாள் அவர்களுக்கும் கொடுத்துருக்கலாம். அது வந்து முக்கியமான ஒரு இதாக இருந்திருக்கலாம். ஆனால் நாச்சியார் சுகந்தி அவர்கள் கூட வந்து இல்லை, இருக்கா இல்லையா லிஸ்ட்டு இதாகலை, இதுவரை இல்லை. ஒருவேளை வந்தால் இது, வரவில்லை என்றால் அப்போது இந்த மாதிரியான அறிவுத்தளத்தில் இயங்கக்கூடியவர்கள், பேச்சு திறன் கொண்டவர்கள், அவர்களை விட அங்கே பலம் நின்று கொட்டை போட்டவர்கள் தான் வந்து இது முக்கியமானது. எவ்வளோ டப்பு இறக்குவீங்க. இந்த 2 கட்சிகளுமே இப்படி தான் இருக்காங்க. இந்த மாதிரி பேசுறதுக்கு ஊடக பிரிவில் விவாதம் பண்ணுறதுக்கும் தனியாக ஒரு டீமை செட் பண்ணி வச்சுறாங்க. நீங்கள் அதை மட்டும் பண்ணிங்க. இங்கே களத்தில் பணத்தை கொட்டி அரசியல் பண்ணுறதுக்கு, நோட்டை சீட்டாக மாற்றுறதுக்கும், சீட்டை நோட்டாக மாற்றுறதுக்குன்னு ஒரு குழுவை வச்சுருக்காங்க. இப்படி தான் அந்த அரசியல் களமே நகர்ந்துருக்குமா? தமிழ்நாட்டு அரசியல் களம் அப்படி நகர்ந்து போச்சு, நகர்த்திட்டாயிருங்க. அதை வந்து இங்கே உள்ள திராவிட கட்சிகள் அதிமுகன்னு மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைக்காமல் இந்த வேலையை செஞ்சுவிட்டு, எளிய மனிதர்கள், சாதாரண மனிதர்கள் நம்பிக்கையோட வெறும் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு அந்த நம்பிக்கையில் எப்பா எனக்கு நம்பினா ஓட்டு போடுங்கன்னு கேட்கறதுக்கான சூழல் இல்லாத மாதிரி எல்லாம் பணம் முதலைகள் தான் வந்து இந்த களத்தில் விளையாட முடியும் அப்படிங்கிற நிலையை இந்த மக்களுக்காக நாங்கள் இந்த மனிதர்களோட, சாதாரண மனிதர்களோட, தமிழர்களோட அப்படி நிப்போன்னு பேசின இந்த கூட்டம் தான் அந்த வேலையை செஞ்சுவிட்டு இன்றைக்கி வந்து தேர்தலுங்கிறது நமக்கு வந்து ஒரு நேர்மையால் ஒருத்தனுக்கு வந்து அது வந்து ஒரு அச்சமூட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அவனால் நிற்க முடியாது, நுகரவே முடியாது. அந்த அதிகார பதவியை அந்த நாற்காலியில் மக்களை நேசிக்கக்கூடிய, மக்களுக்கு செயல்படக்கூடிய ஒருவன் தான் போகணும். அப்படிதான். அப்பவும் பலதரப்பட்ட பணம் வச்சிருக்கவன் கொஞ்சம் போவான், கொஞ்சம் பேர் அறிவு தளத்தில் இருப்பான், அவன்கிட்ட பணம் இருக்காது. ஆனால் அவனுக்கும் பிரதிநிதித்துவம் வேணுங்கிறதுக்காக தான் வந்து இந்த மாதிரியான ஆள்களுக்கு வாய்ப்புகள் கொடுப்பாங்க. இப்போ அந்த சோழியெல்லாம் கிடையாது. மொத்த பேரும் எப்பா துட்டு இருக்கா, சாதி வாக்குகள் இருக்கா, எவ்வளோ ஆள்கள், அதோட சேர்த்து இப்போல்லாம் வந்து இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் அதை பார்க்குறாங்க. நடிகர் தேர்வுலே கூட இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா, எவ்வளோன்னு அதை பார்த்து எடுக்கிறாங்கன்னுலாம் குமுறல் கேட்குது. உண்மை. அதை மாதிரி இப்போ தேர்தல் களம் அப்படி மாறி வச்சு இதெல்லாம் சோகமானது தான். இதில் வந்து காளியம்மாள், கல்யாண சுந்தரம், நாச்சியார் சுகந்தி மாதிரியான ஆள்களுக்கு வந்து அதிமுகவில் வேட்பாளர் பட்டியலில் இடம் இல்லை அப்படிங்கிறது ஒரு. இதற்கு மத்தியில் அதிமுகவில் வந்து ஏறக்குறைய ஒரு 17-18 பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இது வந்து அதில் வந்து அதிகமாக வந்து அட்டவணை பிரிவிற்க அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பேசுகிறாங்க. பெண்களுக்கு அதிமுக கொடுத்த இந்த இடத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்களுக்கு இவ்வளோ வாய்ப்பு கொடுத்தது சரிதானா? இல்லை, அதை ஒரு வகையில் பாராட்டலாம். நம்ம பெண்களுக்கு வந்து ஒன்று நாம் தமிழரில் வந்து சரிவாதியாக பெண்களை தேர்வு பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து அந்த அட்டவணை பிரிவு தொகுதியில் வந்து பெருவாரியான பெண்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்குறதுங்கிறது ஒரு வரவேற்கக்கூடியது தான். நான் இப்படி காளியம்மாள் போன்றவங்களுக்கு நிறைய இந்த மாதிரியான பெண்களுக்கு சீட்டு கொடுத்தோம் அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இதுக்கு மத்தியில் மார்ட்டின் அவருடைய லாட்ரி மார்ட்டின் அவருடைய மனைவி வந்து அவங்களுக்கு லீமா ரோஸ் அவங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க ஒரு தொகுதியில். அது நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க. பணம் இருந்தால் போதுமா, சீட்டு வாங்கிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி சந்தேகத்தில் கேட்குறீங்க. பணம் இருந்தால் போதும், அவ்வளோதான். பணம் இருந்தால் சீட்டு மட்டும் இல்லை, எல்லாத்தையும் வாங்கும் கட்சியை பாருங்கள். லாட்ரி மார்ட்டின்லேருந்து ஒன்று மருமகனை ஒரு கட்சிக்கு போட்டாச்சு, பையன் தனி கட்சி, பையன் தனி கட்சி, அவர் ஒரு கட்சி, அதுக்கப்புறம் மனைவி ஒரு கட்சி, மனைவி ஒரு கட்சி. ஆமாம், இப்படி எல்லா பக்கமும் நாங்கள் இல்லாமல் அரசியல் கிடையாது, அவ்வளோதான். அது கடந்து நாங்கள் நிற்க முடியாது. வியாபாரம் நோக்கில் பண்ணுறவங்க, பணத்தினுடைய அந்த ஈடுபாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த யுக்தி தானே கையாளுறாங்க. ஆமாம், இது ஒரு வணிகம் அதிகமாக இருக்கும். அதாவது என்னன்னா, வணிகனுக்கு எல்லா தரப்பு எவர் ஆட்சிக்கு வந்தாலும் அங்கே நம்ம ஆள் ஒருத்தர் இருக்கணும், உரையாடலுக்கு, பேசுறதுக்கு, டீல் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். அதுதான் நோக்கம். அதுக்காக எல்லா கட்சியிலும் ஆள் போட்டாச்சு. மற்ற கட்சியில் ஆள் போடுறதுக்கு வீட்டில் ஆள் இல்லை. சரி, என்ன பண்ணுறது, போடு, தேர்தல் பத்திரமா ஒரு 500 கோடியை கொடு, இங்கே திமுக ஒரு 100 கோடியை கொடு, அப்படி இப்படின்னு ஆள் சீட்டு போட்டு விட்டியா அப்படின்னு போட்டு விட்டாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அதோட வந்து பேசுறதுக்கான இது அங்கே நம்ம பேசுறதுக்கான தேவைகள், ஏன் இவன் பணம் கொடுக்க இதா நேர்த்தி கடனா, உங்களுக்கு எதுக்கு அள்ளி கொடுக்கணுன்ட்டு காரியம் ஆகணும். அதுக்காக தான் தூண்டில் எதுக்கு போடுறது, மீன் விழுறதுக்காக தான் போடுறது. அது மாதிரி பண்ணுறது தான் இப்போ. இது ஒரு ரொம்ப நல்ல யுக்தி. பணம் இருக்குது, எல்லா கட்சியிலையும் ஒவ்வொரு ஆளுங்களை போட்டு வச்சுக்கிடுவோம்.
இல்லாத இடத்துல யார் அதிகாரத்துக்கு வராங்களோ அவங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. நம்ம டீல் நடந்துகிட்டு இருக்கோம். நம்ம தொழிலுக்கு பிரச்சனை இருக்காதுல்ல. அப்படி புனிதர்களா என்ன இவர்கள் அப்படிலாம் கிடையாதுல்ல. வாங்கின காசுக்கு கூவி தான் ஆகணும். அப்போ அந்த மாதிரி தான் இது இப்போ வந்து அதிமுகலையும் அந்த இதுதான். நான் இப்போ எம்பி கனிமொழி அவர்கள் வந்து மாநிலத்தை நோக்கி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா நிறைய பேர் கேட்குறாங்க. அவங்க வந்து இப்போ எம்எல்ஏ ஆகிறது இங்கே தமிழ்நாட்டு அரசியல் அவங்க பதியலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்க பேரில் மனு தாக்கலும் பண்ணியிருக்காங்க. அவங்க தமிழ்நாட்டு அரசியலுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, தமிழ்நாட்டு அரசியலுக்கு அவங்க வரணும்னு ஆசைப்படுறாங்க. வாய்ப்பு இருக்கா இல்லையானா இல்லை, வாய்ப்பு கிடையாது. ஆனால் கனிமொழி அவர்கள் விரும்புகிறாங்க தமிழ்நாட்டு அரசியலில் இருக்கணும் அப்படின்னு. என்னதான் நீங்கள் டெல்லியில் இருந்தாலுமே அது இங்கே வந்து ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணாது. ஒரு எம்பி 10ஓட 11 40 ஒருத்தங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இங்கே தமிழ்நாட்டு அரசியல் தான் அதிகார மையம். இந்த அதிகார மையத்தில் கனிமொழியுடைய பங்கு என்ன அப்படிங்கிற கேள்வி உருவாகுது. தமிழ்நாட்டு அரசியல் அதிகார மையம் வந்து டெல்லியோடு சம்மந்தப்பட்டதுன்னா அவங்க ஒரு எம்பியா இருக்க தானே அவங்க விரும்புவாங்க. அப்படி கிடையாது. அதாவது கருணாநிதி கிட்ட வந்து கேட்டாங்க வந்து தயாநிதி மாறனை வந்து எதுக்கு பேரனை எதுக்காக டெல்லிக்கு அனுப்புறீங்க, அவருக்கு ஹிந்தி தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னது இருக்குல்ல. அதே மாதிரி தான் இது கனிமொழியை இது வந்து அப்படி ஒரு டீல் இல்லை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கனிமொழியை ஓரங்கட்டுவது எப்படி. அழகிரி கருணாநிதி இருக்கும்போதே அழகிரியை வந்து ஸ்டாலினுக்கு பிரச்சனை, அந்த குடும்ப யுத்தம் மோதல் ஒன்று, அது 2 வகையான நுணுக்கமான அரசியல் இருக்குது. அது ஒன்று திட்டமிட்டு நடத்தப்பட்ட யுத்தம் வெளி தோட்டத்தில் உருவாக்கப்பட்டது ஒன்று. இன்னொன்று அழகிரியே வந்து ஓரம் வச்சுட்டு ஸ்டாலினுங்க வச்சுட்டா அது பிரச்சனை இல்லை அப்படின்னு தெற்க அவரை தள்ளி விட்டுட்டு முடிச்சிட்டாங்க. அதோடு முடிஞ்சு போச்சு அழகிரி சாப்டர். ஆனால் அது அப்படியே முடிஞ்சிரும்னு சொல்ல முடியாது. நீங்கள் எந்த நேரம்னாலும் இது வந்து வெடிக்கக்கூடியது தான். குடும்ப புகைச்சல் அப்படிங்கிறது வெடிக்கக்கூடியது தான். அந்த அடிப்படையில் கனிமொழி அவர்களை டெல்லிக்கு அனுப்பி வச்சுட்டா இங்கே மாநில அதிகாரத்தில் அவருடைய தலையீடு இருக்காது. கருணாநிதி இருக்கிற வரைக்கும் தலையீடுகள் இருக்கும், 2 குடும்பம் இருக்கும், தலையீடுகள் இருக்கும். இப்போ அவர் காலத்துக்கு பிறகு வந்து அவர்களுடைய அரசியல் அதிகாரம் செல்வாக்கு என்னங்கிற கேள்வி உருவாகுது இல்லை. அப்போ ஒரு பதட்டம் உருவாகுது. சரி, கனிமொழிக்கு வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அழகிரியை இது பண்ண மாதிரி கனிமொழியை இது பண்ண முடியாது. ஒரு சென்டிமெண்ட் இருக்கு, பெண்ணு சென்டிமெண்ட்டு அப்படிங்கும்போது சரி ஒரு இந்த பதவியை நாடாளுமன்ற பதவி ஒன்று கொடுத்து அப்படியே தள்ளி விட்டோம்னா இங்கே உதயநிதிக்கு பிரச்சனை இருக்காது. இப்போ யோசிச்சு பாருங்க, அந்த அம்மா இப்போ கடந்த ஒரு 10 நாளாக வந்து ஊடகங்களில் நீங்கள் கவனிக்க முடியுது, திடீர்னு கனிமொழி பற்றி டாக் வருது. அதுக்கேற்றப்பில் அண்ணன் சீமான் வேற வந்து இவங்க வந்து சொந்த அத்தைக்கே வந்து கொடுக்க மாட்டேங்காங்க, மற்றவங்களுக்கு கொடுப்பாங்கன்னு அதை அவர் பேச, அதை வந்து என்டிடிவி நியூஸ் எல்லாம் மாற, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரிப்டடாக தெரியுது. கரெக்டாக இங்கே எங்கே பேசுகிறாங்க, அதை வந்து செய்தியாகுது, அப்படி இப்படின்னு எல்லாமே ஒன்று போல் ஒரு நேர்த்தியாக நடக்குது. புள்ளி வச்சுட்டு போனால் ஓகே, ஏன் இவர் பேசினார், ஏன் அது செய்தி ஆகுது அப்படின்னு எல்லாம் ஒரு கனெக்டாக வரும். அப்போது கனிமொழிக்காகவே குரல் கொடுக்கறதுக்கு சீமான் தான் இருக்கு. திமுகவில் கனிமொழிக்கு சீட்டு வேணும்னா கூட சீமான் தான் குரல் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு அதை எடுத்துக்கலாம். அது அடிப்படையில் இப்போ அது வந்து பேசு பொருளாகுதுன்னு வைங்களேன். அது ஒரு திட்டமிடப்பட்ட இப்போ ஒரு பேசு பொருளாக மாற்றுறாங்க. இல்லை கனிமொழிக்கு தமிழ்நாட்டில் வந்து சட்டமன்றத்தில் இடம் வேணும் அப்படின்ட்டு. அப்படி இடம் கொடுக்கறது ஸ்டாலின் அவர்கள் விரும்பினால் கூட விரும்ப மாட்டார். ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிடுவோமே, விரும்பினால் கூட ஒரு வேலை விரும்பினால் கூட கோபாலபுரத்து கிச்சன் கேபினெட் விரும்புவார்களா? எப்படி நடக்கும்? வாய்ப்பே கிடையாது. கனிமொழியை கொண்டு வந்து அவங்க நல்ல திறமையான ஆட்கள் தானே. ஐயோ என்ன திறமை, திமுக வேற திறமைக்காரங்களே இல்லையா? உங்க குடும்பத்திலே இருந்தா வருவீங்களா? ஏன் கேட்க, அப்போ அங்கே மட்டும் ஏன் திறமை வரல? ஏன் சார் உதயநிதி கிட்ட என்ன திறமை விட அனுபவம் அவங்களுக்கு அதிகம். உதயநிதி கிட்ட என்ன திறமை? சரி ஆராசாவோட உதயநிதிக்கு என்ன திறமை இருந்துச்சு? துரைமுருகனோட உதயநிதிக்கு என்ன திறமை இருந்துச்சு? ஏன் நீங்கள் வந்து கொண்டு வந்து வச்சுட்டீங்க உதயநிதியை? அதெல்லாம் ஏற்றுக்கிட்டீங்க. பையன் அப்படி தானே. அதே மாதிரி தான் பையனுக்கு முன்னாடி யாரையும் கொண்டு வந்து வைக்க மாட்டோம். இது என்ன இருந்தாலும் ராசாத்தி வேற குடும்பம் தான், இது இந்த வாரிசு இல்லை. இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு அப்புறம் வந்து கனிமொழி வர்றதுக்கான வாய்ப்பு இல்லையா? என்னங்க ஸ்டாலினுக்கு அப்புறம் வந்து அது வாய்ப்பு உதயநிதி தானே. உதயநிதி இன்பநிதி அப்படி தான் போகணும். இங்கே குறுக்க எங்கே வந்து நீங்கள் கனிமொழி கொண்டு வந்து சொருக்க பார்க்குறீங்க? வாய்ப்பே கிடையாது. சமூக நீதியெல்லாம் நாங்கள் வந்து சும்மா வெளியே சொல்லுவோம், அந்த சமூக நீதியும் கிடையாது. சமூக நீதி திமுகலாம் அது சுத்தமாக கிடையவே கிடையாது. அவங்க சமூக நீதி குறித்தெல்லாம் பேசுவதற்கான எந்த யோக்கியதையும் கிடையாது. முதல்ல நியாயப்படி அவர்கள் பெண்களுக்கான இடத்தை கொடுக்கணும்னா கனிமொழியை கொண்டு வந்து, ஆனால் கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாதுன்னா, கனிமொழியை இங்கே வந்து எம்எல்ஏ ஆக்குனா வெறும் அமைச்சராக உட்கார வைக்க முடியாது. அமைச்சராக உட்கார வைக்க முடியாதுன்னா இப்போ அவர் ஏன்னா உதயநிதி துணை முதல்வராக இருக்கார். அப்போ வந்து மருமக வந்து துணை முதல்வர், அத்தை வெறும் அமைச்சரா எம்எல்ஏவான்னு கேள்வி வரும். ஸோ அப்போ அந்த கேள்வியை வரவிடாமல் தடுக்கணும்னா இங்கேருந்து அந்த பக்கம் தள்ளி விட்டுரு. இங்கே வந்தால் தானே அந்த கேள்வி வரும். அவங்க பார்லிமெண்ட் எம்பிங்க அப்படின்னு, நாடாளுமன்ற எம்பிங்க அவங்க
அப்படின்னு அங்கே தள்ளி விடுறது. அது ஒரு இது. ஆனால் இப்போ வந்து அந்த அம்மா விரும்புகிறாங்க. அதுக்காக தான் இந்த இது வந்து பேசுபொருள் திட்டமிட்டு உருவாக்கப்படுது. ஆனால் அது வந்து வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. சரி, தொடர்ந்து பார்ப்போம்னா கனிமொழி அவருடைய அரசியல் பயணம் எப்படி போகுது, அவங்களுக்கு மாநிலத்தில் சீட்டு கொடுக்குறாங்களா இல்லைன்றதை தொடர்ந்து பேசுவோம். மீண்டும் நிகழ்ச்சி சந்திப்போம்னா நன்றி. நன்றி.